காய்ச்ச மரம் கீரை தாத்தாவுடைய கதை ரொம்ப ஃபேமஸான ஒரு கதை தான். நீங்கள் எல்லாம் கேட்டு கூட இருக்கலாம். கோவில்பட்டி கிராமத்தில் வந்துட்டு நிம்மண்டி நாயக்கர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவருடைய மனைவி பேர் பேரக்கால். இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக அந்த கிராமத்தில் எந்த விதமான வறுமையும் இல்லாமல் ரொம்ப செல்வ செழிப்போடு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மொத்தம் 8 பசங்க, 4 பொண்ணு 4 பையன். இப்போது இங்கே 4 பொண்ணுங்களுக்கும் நல்ல இடத்துல வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து ரொம்ப அவங்க வசதி வாய்ப்பாடு திருப்பி பொண்ணுங்கள்லாம் கஷ்டப்பட்டுட்டு என்றைக்கும் வீட்டுக்கு வந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு வசதியான வீட்டில் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லா இருக்காங்க. பையனுங்களுக்கும் நல்ல இடத்துல பொண்ணு எடுத்து அந்த பொண்ணுங்க பையனுங்கிட்ட சண்டை போடாமல் ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு பெண்களாக அந்த வீட்டுக்கு சேர்ந்துருக்காங்க. இப்போது இந்த 4 மருமகளுங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் மனுஷங்களுக்கு பிடிக்காது இல்லையா? அதனால் சிக்கலோடு வாழ்ந்து தான் நமக்கெல்லாம் பழக்கம். அதனால் ஏதாவது ஒரு சண்டையை கிளப்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலம் இவங்க எல்லோரும் கூட்டு குடும்பமாக எல்லாருமே ஒன்றா இருக்கிறாங்க. திடீர்னு 4 பேருக்கும் என்ன தோணுது அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாம் தனித்தனியாக போயிட்டா என்ன, எல்லாம் நம்ம ஏன் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தோணி அந்த பெண்கள் எல்லோரும் அவங்கவுங்க கணவன்கிட்ட நம்மெல்லாம் தனி வீட்டில் போய்க்கலாம். அதை உங்கள் அப்பா இந்த வீடு இல்லாமல் இன்னும் 3 கார வீடு இருக்குல்ல, அது நம்ம 4 பேரும் 4 வீட்டுக்கு போயிட்டு நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி முடிவு பண்ணிக்கிறாங்க. இது நிம்மண்டி நாயக்கருடைய காதுக்கு சேருது. இப்போ நிம்மண்டி நாயக்கர் என்ன பண்ணுறாரு, இது காதில் வாங்கினோடனே அவர் எதுவும் பேசிக்கல பையனுங்கிட்ட. பையனுங்க அப்பாக்கிட்டேயும் சொல்லலை, அப்பா இந்த மாதிரி எங்களை தனியாக அனுப்பிடுங்க, நாங்கள் கும்பலாக இல்லை அப்படின்னு அவங்களும் சொல்லிக்கல. ஒரு நாள் கழனியில் வேலை செஞ்சு முடித்த பிறகு பேரக்கால் அவங்க வீட்டுக்காருக்கு கூழோ கஞ்சியோ எடுத்துக்கிட்டு எப்போவுமே கழனிக்கு போவாங்க. அந்த மாதிரி போகும்போது ஒரு நாள் அவர் அந்த மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு, ஏண்டி பேரக்கா, உனக்கு விஷயம் தெரியுமா, நம்ம பிள்ளைங்க அவளுடைய மனைவிகள் எல்லாம் இந்த சொத்தை பிரித்து கொடுத்தா நம்ம எல்லாம் தனித்தனியாக போயிடலாமே அப்படின்னு பேசிக்கிறாங்களாம், உனக்கு அதை பற்றி விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேரக்கா என்ன சொல்கிறா, அதுக்கு என்னங்க, நமக்கும் வயசாகி போச்சு, இதுக்கு மேலே என்ன இருக்குது, பிள்ளைங்களுக்கு சொத்தை பிரித்து கொடுக்க வேண்டியது நம்ம கடமை தானே, இன்னும் எத்தனை காலத்துக்கு நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ, நம்ம மூச்சு எப்போ விட போகிறோன்னு காத்துக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இதனால் இப்போ அப்போ என்னடி சொல்கிற பேரக்கா, நம்ம சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது அப்படியே செஞ்சிடலாங்க அப்படின்னு சொல்லி பேரக்கா சொன்னோன்னே, நீ சொன்னால் சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் பிள்ளைங்களையெல்லாம் கூப்பிட்டு நாம் சொத்தை பிரிச்சுக்கலாம், நீங்கள் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் எந்த வீட்டில் இருக்கணுமோ அந்த வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் யாராவது ஒரு பொது ஆள் வேணும் இல்லையா சொத்து பிரிக்கிறதுக்கு, அதனால் நீங்கள் ஒரு மத்தியஸ்தரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறார். நிம்மண்டி நாயக்கருக்கும் அவங்களுடைய மகன்களுக்கும் தெரிஞ்ச மாதிரியான ஒரு நபராக பக்கத்து ஊரில் இருக்கிற பாரப்பட்டி நாயக்கர் வராரு. அவருக்கு எப்போவுமே வெத்தலை போடுற பழக்கம். அந்த வெத்தலையை அப்பப்போ துப்புறதுக்காக அவர் எழுந்து போக வேண்டியது இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு மாட்டு தொழுவுக்குள்ளேயே போயிட்டு உட்காந்துக்கிறாரு. ஏன் நாயக்கரை இங்கே உட்காந்திங்க, வாங்க உள்ளே உட்காருங்க அப்படின்னு கூப்பிட்டு, ஐயோ அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா, எழுந்து எத்தனை முறை வர்றது, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன், இப்படியே பக்கத்துலேயே இப்படி துப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னத்துக்கு கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ பாரப்பட்டி நாயக்கர்கிட்ட நிம்மண்டி நாயக்கர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, பசங்க எல்லாம் வளர்ந்து பெரியவங்களாயிட்டாங்க, எங்களுக்கும் வயசாகிடுச்சு, நாங்கள் சொத்தை பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே பாரப்பட்டி நாயக்கர், அதுவும் சரிதான், நீங்கள் எடுத்த முடிவு ரைட்டு தான், பிரித்து கொடுத்துட்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்பாங்க இல்லையா, சரி என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், இப்போது இருக்கிற 4 வீட்டையும் 4 பேப்பரில் துண்டுச்சீட்டில் எழுதிட்டு வீட்டில் இருக்கிற பருத்தி வத்தல் மற்ற மிளகா முதல் கொண்டு எல்லாத்தையும் 4 பாகமாக பிரிக்கிறாங்க. இந்த பேரக்கப்போ அந்த காலத்துலேயே 100 சவரம் போட்டுட்டு வந்த ஆள். அந்த 100 சவரனை 4 பொண்ணுங்களுக்கும்
சரிசமமாக பிரித்து கொடுத்துட்றா. இப்போ இருக்கிற வீடு, மற்ற கழனி, காடு, சொத்து எல்லாத்தையும் சமமாக பிரித்து ஒரு பேப்பரில் துண்டு சீட்டில் எழுதி அதை வந்து சுருட்டி கீழே போட்டுட்டு நீங்கள் ஆளுக்கு ஒன்று ஒன்று வந்து எடுங்க, யார் யார் எது எதை எடுக்கிறீங்களோ அது எது அவங்கவுங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போது சின்ன பையன் வந்து முதல்ல எடுக்கிறான். அவன் எடுத்தால் அவனுக்கு வந்து எந்த வீடு வந்திருக்குன்னு இப்போ பூர்வீகமாக அவங்க எல்லாரும் குடியிருக்கிறாங்க இல்லையா, அந்த வீடு வந்து அவனுக்கு வருது. அடுத்தடுத்து இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு வருது, அவங்களுக்கான சொத்து எல்லாம் பிரியுது. இப்போ எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நிம்மண்டி நாயக்கர் திடீர்னு அவருக்கு ஒரு எண்ணம் வந்து வீட்டுக்குள்ளே வேகமாக போகிறாரு. வேகமாக போனவர் ஒரு பெரிய தவளையை தூக்க முடியாமல் தூக்கிக்கிட்டு வராரு. அந்த தவளையை வந்து எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாரு, சடால்னு கீழே கொட்டுறாரு. கொட்டினா அது நிறைய வெள்ளி காசுகள் இருக்குது. அந்த காலத்தில் வந்து வெள்ளி காசு 12 வெள்ளி காசு சேர்த்தா ஒரு தங்க நாணயம் கொடுப்பாங்களாம். இப்போ இந்த வெள்ளி காசை எண்ணி பார்த்தா அதில் மொத்தம் 2000 வெள்ளி காசு இருக்கும். அதையும் 4 பிள்ளைங்களுக்கும் 500 காசாக பிரித்து கொடுத்துட்றாரு. கொடுத்த பிறகு இந்த பாரப்பட்டி நாயக்கர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, இந்த நிம்மண்டி நாயக்கர் ஏன் இந்த வேலையை செஞ்சார், இந்த ஏதாவது நோவோ நொடியோ வந்தால் எல்லாத்துக்குமே பிள்ளைங்க கிட்ட கை நீட்டிட்டு இருப்பாரா, ஏன் இப்படி அவசரப்பட்டார் அப்படின்னு சொல்லி. ஆனால் நிம்மண்டி நாயக்கருடைய முகம் அந்த நேரம் எப்படி இருக்குன்னு சொன்னால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. அவர் எல்லாம் இந்த பருப்பா பிள்ளைங்களா, இதோட சொத்து எல்லாம் எல்லாத்தையும் உங்கள் கையில் கொடுத்துட்டேன். இது வரைக்கும் நான் என் கையை நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்க, இதுக்கு மேலே நான் உங்கள் கையை எதிர்பார்த்து இருக்க போகிறேன். என்னைய வந்து என்ன தேவைப்பட போகுது, எனக்கும் என் பொஞ்சாதிக்கும் ஒரு 3 வேளை சாப்பாடும் போட்டுக்க துணியும் தலைக்கு தேக்க எண்ணெயும் தேவை, அவ்வளோதான். அதை நீங்கள் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரப்பட்டி நாயக்கர் இதையும் சொல்லிட்டு போகிறாரு. 4 பிள்ளைங்க இருக்கிறீங்கப்பா, மாதத்துக்கு ஒருத்தர் வீட்டில் 2 பேரையும் நல்லபடியாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. முதல் 4 மாதம் நல்லபடியாக தான் போகுது. எல்லார் வீட்லேயும் வேலைக்கு சாப்பாடு கொடுத்து, வேலைக்கு காப்பி கொடுத்து எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. அடுத்த மாதங்களில் என்ன ஆகுது அப்படின்னா 3 வேளை சாப்பாடு 2 வேளை சாப்பாடாக மாறுது. 2 வேளை கொடுத்த காப்பி தண்ணி 1 வேளை காப்பி தண்ணியாக மாறுது. அதுவும் வந்து ஆறிப்போன காப்பியாக கொடுக்குறாங்க. இப்போது பேரக்காலுக்கும் நிம்மண்டி நாயக்கருக்கும் மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தலைக்கு தேக்க எண்ணெய் கூட கொடுக்காம அது அட்டு பிடிச்சி போயிடுது. தலையில் வந்து எண்ணெய் தேய்க்காமல் இப்படி இருக்கே, போய் நம்ம வந்து ஆற்றுலையாவது குளிச்சுட்டு வருவோம், அங்கே இருக்கிற களிமண்ணை தேய்ச்சி குளிப்போம் அப்படின்னு சொல்லி பேரக்கா போய் அங்கே தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வர சமயம் அவங்க வீட்டுக்கு கடைசி பொண்ணு அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக வரா. அப்படி வரும்போது அப்பா அம்மாவுடைய நிலைமையை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப கண்ணில் தண்ணி வச்சு அழுதுட்டு, நீங்கள் 2 பேரும் கிளம்பி வாங்க, நம்ம வீட்டில் இருந்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. ஆனால் நிம்மண்டி நாயக்கர் என்ன சொல்லிடுறாரு, இல்லை சம்மந்தி வீட்டில் வந்து நாங்கள் இருந்தால் அது ரொம்ப தப்புமா, நீ போய் உன்னைய வந்து கண்ணு கலங்காமல் எங்ககிட்ட திருப்பி அனுப்பாமல் பார்த்துக்குறாங்க, அதுவே எங்களுக்கு போதும். நாங்கள் இங்கே எங்களுக்கு என்ன வயசாகி போச்சு, நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம், எங்களுக்கு எதுக்கு 3 வேளை சாப்பாடு, எங்களுக்கு 2 வேளை போதாதா, ஜீரணம் ஆகாமல் நாங்கள் கஷ்டப்படுறதை விட இப்படியே கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நாங்கள் இருந்துக்கலாம், நீ எங்களை பற்றிலாம் கஷ்டப்படாதம்மா, நீ போ அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போது கொஞ்ச நாள் போன உடனே இந்த அம்மா வந்துட்டு ஒரு நாள் ராத்திரி சொல்லுது பேரக்கா, ஏங்க நம்ம வந்துட்டு இங்கே எதுக்குங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், நம்ம எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நிம்மண்டி நாயக்கர் சொல்கிறார், நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் பேரக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த வாரத்தில் அவங்களுடைய 3வது பொண்ணு வர்ற. அவள் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச பலகாரத்தை எல்லாம் செஞ்சு கொடுத்து, தங்கச்சி வந்து இந்த மாதிரி சொன்னா, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்தாங்க பணம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆசைப்பட்டதை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பணத்தையும் கொடுத்துட்டு போகிறா. இப்போ இந்த 2 பேருக்கும் என்ன தோணுதுன்னா, எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுத்தோமே, அதுக்கு இந்த பணம் வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்கும், நம்ம இந்த பணத்தை வச்சு எங்கேயாவது கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து இருக்கிற ஒரு 2 துணியை எடுத்து வச்சுக்கிட்டு காலையிலங்காட்டியும் கோழி கூறதுக்கு முன்னாடி 2 பேரை கிளம்பி ஊரை விட்டு போயிடுறாங்க. ஊரை விட்டு போனவங்க யாருக்கும் தெரியல. ஆனால் ஊருக்குள்ளே முதல்ல செய்தி வருது, அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியுது அப்பாவும் அம்மாவும் காணோம், எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க போனவங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியாமையே அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை வந்து
பேரக்கா கிட்ட வந்து நெருங்கி நெருங்கி கிட்ட வருது. குழந்தைங்கள எல்லாரையும் எத்தனை குழந்தைய வளர்த்தவங்க இல்லையா பேரக்கா, அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சி அவங்க அந்த கொஞ்ச நேரத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க 2 பேரும். அவங்களுடைய அந்த குழந்தையினுடைய அப்பா அம்மா வந்துட்டு இவங்க கிட்ட குழந்தைய வாங்கும்போது நாங்கள் ராமேஸ்வரம் போகிறோம் அப்படின்னு எல்லாரும் ஒன்றா பேச தொடங்கும்போது இவங்க 2 பேரும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நம்ம இருந்தோம், ஏன் நம்மளும் இந்த குழந்தை கூடவே ராமேஸ்வரத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து எல்லாரும் ஒன்றா ஏறி அந்த ட்ரெயினில் உட்காந்து ட்ரெயின் வந்தோடனே பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ட்ரெயினில் ஏறின பிறகு அந்த குழந்தைய கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அவங்க அப்பா அம்மா கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பேரக்கா கொஞ்சம் படுத்து தூங்குறா. இப்போ நிமண்டி நாயக்கர் ரொம்ப வருத்தத்தோடு பார்க்குறாரு. எத்தனை சவரம் போட்டுட்டு வந்து எப்படிலாம் வாழ்ந்தவ, இன்றைக்கி தலைக்கு தேக்க எண்ணெய் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இப்படி இவளுடைய நிலைமையை நம்ம மாற்றிட்டோமே, நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ஒரு முட்டாள்தனமாக நம்ம வந்து பிள்ளைங்களை முழுசாக நம்ம நம்பிட்டோம், இன்றைக்கி நம்ம இந்த கஷ்டத்துக்கு இருக்கிறோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறார். ராமேஸ்வரத்தில் இறங்கின பிறகு 2 பேருக்கும் எங்கே போகிறதுன்னு தெரியல, கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு அங்கேயே இருக்கிறாங்க. இப்போ இங்கே ஊருக்குள்ளே என்ன ஆகுதுன்னு சொன்னால் இவங்க காணாமல் போன செய்தி வீட்டுக்குள்ளே தெரிஞ்சோடனே இவங்க எங்கெங்கேயோ தேடுறாங்க, எல்லா இடத்துக்கும் கடிதாசி போடுறாங்க, சொந்தக்கார வீட்டுக்கெலாம் போய் பார்க்குறாங்க. ஆனாலும் அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஒரு 2 மாதம் கழித்து அந்த ஊரில் இருக்கிற கிணத்துல வந்துட்டு ஒரு ஆம்பளை போனமோ ஒரு பொம்பளை போனமோ மிதக்குது அப்படின்னு சொன்னோடனே சரி இது யாராக இருக்கும், ஒரு வேளை நிமிண்டி நாயக்கரும் பேரக்காவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி போய் பார்த்தா அது அவங்க இல்லை. சரி அவங்க இல்லை அப்படின்னு இவங்க வந்துடுறாங்க. ஆனால் அவ்வளோதான், அதோட பிள்ளைங்க வந்து மறந்து போயிடுறாங்க. இப்போ இப்படியே 4-5 வருஷம் கழிஞ்சு போயிடுது. பாரப்பட்டி நாயக்கர் மத்தியஸ்தம் பண்ணி வச்சார் இல்லையா, அவர் வந்துட்டு ஒரு நாள் ராமேஸ்வரத்துக்கு போகிறார். போனவர் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வெளியில் உட்காந்துன்னு இருக்கிறவங்க 2 பேரை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்குறாரு. அவருக்கு அடையாளம் தெரிஞ்சிருது. யார், நிமண்டி நாயக்கரும் இந்த பேரக்காலும் பிச்சைக்காரங்களாம் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இவருக்கு வந்து இருக்கிற மன அழுத்தம் தாங்க முடியல. பாரப்பட்டி நாயக்கருக்கு ஓன்னு அழ ஆரம்பிக்கிறாரு. கீழே விழுந்து புரண்டு அழுது, இப்படி நீங்கள் 2 பேரும் எப்படி வாழ்ந்தவங்க, நீங்கள் இந்த ஊருக்குள்ளே இப்படி வந்து 2 பேரும் 4-5 வருஷமாக இப்படி பிச்சைக்காரங்களாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அழுது, நான் வந்து அன்றைக்கே நினச்சேன், நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த வெள்ளி காசெல்லாம் கொட்டும்போதே நான் நினச்சேன், ஏன் இப்படி வந்து ஒரு முடிவு பண்ணீங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அழுறாரு. ஆனால் இவ்வளோ தூரம் அவர் அழும்போதும் இந்த நிமண்டி நாயக்கருக்கோ இல்லை பேரக்காலுக்கோ கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. 2 பேரும் கம்முன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்து முடிச்சிட்ட பிறகு இவர் அழுது முடித்து உட்கார்ந்த பிறகு நிமண்டி நாயக்கர் அப்போவும் பாரப்பட்டி நாயக்கர் யாருன்னு தெரியாத மாதிரியே அமைதியாக இருக்கிறாரு. ஆனால் பேரக்கால் வந்து கேட்குறா, என் பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாரப்பட்டி நாயக்கர்கிட்ட கேட்குறாங்க. இதுதானே தாய் மனசு. அதுதான் வந்து ரொம்ப அருமையாக கீரா தாத்தா வந்து காய்ச்ச மரம் இந்த கதையில் வந்து நமக்கெல்லாம் சொல்லியிருக்காரு. இது வந்து அந்த காலத்து சூழ்நிலைக்கு ஏற்ப எழுதப்பட்ட ஒரு கதையாக இருக்கலாம். இன்றைக்கும் வந்துட்டு வறுமையினுடைய பிடியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது. ஆனால் மத்திய தர குடும்பங்களில் உயர்தர குடும்பங்களில் அது வேறு மாதிரியாக வெளிப்படும். இவ்வளோ ஒரு ஆழ்ந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது ரொம்ப கொடுமை. இது வந்துட்டு எவ்வளோ தூரம் அவங்க மனசு வந்து பக்குவப்பட்டு வெறுத்து போயிருந்தா நிமண்டி நாயக்கர் கண்ணில் ஒரு சொட்டு தண்ணீர் வராமல், அது மட்டும் இல்லை பாரப்பட்டி நாயக்கர் யாருன்னே தெரியாத மாதிரியே அவர் அமைதியாக இருந்திருப்பார். அந்த உறுதியை நினச்சி பார்த்தா அப்படியே மனசெல்லாம் நடுங்குது. அப்படி வந்து இருக்கிறதுக்கு நிச்சயமாக வந்து ஒரு மனுஷன் மிகப்பெரிய அளவில் காயப்பட்டு இருக்கணும். அதுதான் அவர் எனக்கு வந்து பேரக்காலுடைய வார்த்தையை விட வந்து பேரக்காலுடைய அந்த என் பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்ட வார்த்தை வந்துட்டு கூட வந்து ஏதோ ஒரு மரத்தில் வந்து கிளையில் இருக்கிற இலைகள் வந்து அசைஞ்ச மாதிரி தான் இருந்தது. ஆனால் அந்த மரத்தினுடைய வேரில் வந்து ஏற்பட்ட அந்த பாதிப்பு அது மாதிரி எனக்கு வந்து இந்த நிமண்டி நாயக்கர் வாய் திறக்காமல் இருந்த அந்த 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 வார்த்தையை வந்து படிக்கும்போது
அப்பப்பா இவர் எவ்வளோ ஒரு வேதனைப்பட்டிருந்தா இவர் இப்படி ஒரு அமைதியை வந்து இருந்திருக்க முடியும் இல்லைங்களா? நன்றி. இன்னைக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். கருணாத்தோழர் நீங்கள் விதிமுறைகளை மீறுறேன்னு சொல்லுவீங்க. இருந்தாலும் நான் என்ன பண்ணுறது, இந்த 2:30 மணிக்கு நான் வந்து எங்கெங்கேயோ இருந்துட வேண்டியதாக இருக்குது. என் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் வந்து கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு துணைக்காக நான் வந்திருக்கேன். அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போது சர்ஜரி முடிஞ்சோடனே கூட்டிகிட்டு போனோம். அதுக்காக தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ஸோ 2:30 ஆனதுனால எனக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலை, நான் இங்கேயே இருந்து சொல்லிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை விஷயம். நன்றி.